ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா பலமுறை உன்னை தேடி வந்த போதும் நீ என்ன அலட்சியம் செஞ்சு தாண்டி தாண்டி போய்கிட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீ சற்று நிச்சயமாக கேட்டே ஆகணும், இதை கண்டிப்பா உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுப்பேன்னு உன்கிட்ட வாக்கு சொல்றதுக்காக உன்னை தேடி வந்தேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதா நடக்கணும்னு தானே நீ ஆசைப்படுற. அப்போ இந்த வராகியம்மா உனக்காக என்ன சொல்ல வரேன்றதையும் கேட்டு முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி உன் வாழ்க்கைய அமைச்சுக்கோ. மற்றவங்களை குறை சொல்லி தான் மட்டும் பெருமையா வாழணும்னு நினைக்கிற எந்த மனிதருமே அவங்க வாழ்க்கையில மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழ முடியாது. ஏன்னா இங்க இருக்கும் எல்லா மனிதர்களும் குறை நிறைந்தவர்கள் தான். குறை நிறைவாக கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில நான் செய்யறது எல்லாம் சரி, அவங்க கிட்ட இந்த குறை இருக்கு, இவங்க கிட்ட இந்த குறை இருக்குன்னு அடுத்தவர்கள் குறையை கண்டுபிடிச்சு பெரிதாக பூதாகரமாக காட்டுபவர்கள் மத்தியில நீ நிச்சயம் நல்ல பிள்ளையாக எல்லாருக்கும் தெரியும்படி நான் செய்றேன். ஆனா அடுத்தவரை குறை சொல்றதையே பழக்கமா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே அந்த மனிதர், அவர்கிட்டயே பல குறைகள் இருக்குன்றதும் இந்த உலகத்துக்கு தெரிய வருவேன் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டினா, முன்னேறணும்னு நினைச்சு முடிவு எடுத்துட்டினா, உன்னுடைய கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டும்தான். எந்த விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறியோ அந்த லட்சியத்தை மட்டுமே எப்பவுமே அடிக்கடி நினைச்சுக்கோ. அதை விட்டுட்டு அது நடக்காம இருக்கிறதாலையும் அல்லது நீ வாழ்க்கையில சில விஷயங்களை தவற விட்டுடுறதாலையும் அதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு தேவையில்லாத காரணங்களை சொல்லி நீயே சமாளிச்சுக்கிட்டு வாழாத. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் என்னுடைய இலக்கை அடைந்தே தீருவேன், என்னுடைய ஆசையை அடைஞ்சே தீருவேன்னு அதை அடைவதற்கான முயற்சிகளை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு என் செல்லமே. எப்போ உன் வாயிலிருந்தும் உன் எண்ணத்திலிருந்தும் நான் என்கிற வார்த்தை மறையுதோ அப்போதே உனக்குள்ள அன்பு மேலோங்கி வந்துவிடும். எதுக்கெடுத்தாலும் நான் இப்படிதான், நான் அப்படிதான், எனக்கு அப்படி இருந்தா பிடிக்காது, இப்படி இருந்தா பிடிக்காது, நான் இதை தான் விரும்புவேன், நான் இதை தான் செய்யுவேன்னு எதுக்கெடுத்தாலும் நான் நான் என்கிற வார்த்தைகளை வாயிலிருந்து இலக்கி விடு. வார்த்தைகளை அடிக்கடி நான் என்கிற வார்த்தை விடுறதுனாலே உனக்குள்ள மற்றவங்களை பத்தின அன்பு குறைஞ்சு போயிருக்குன்னு தான் அர்த்தம். எல்லாரிடமும் அன்பா இரு, எல்லாருக்கிட்டையும் பொதுவா பேசு. எனக்கு நான் மட்டும்தான் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ என் செல்லமே. பணத்தால எல்லாத்தையும் வாங்க முடியும், ஆனா ஒருபோதும் மரியாதையும் கௌரவத்தையும் நேர்மையையும் தலைகீழா நின்னாலும் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது தானே. மரியாதைங்கிறது உன்னுடைய செயல்களை பொறுத்து மற்றவர்கள் கொடுக்கக்கூடியது. அதே போல கௌரவமும் சரி. நீ உன்னுடைய செயல்களை நேர்மையாக சிறப்பாக எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற விதத்துல நியாயமா பேசினா கௌரவம் தானாக உன்னை தேடி வரும். அதுக்கு முதல்ல நீ நேர்மையோடு இருக்கணும். இந்த நேர்மையையும் மரியாதையும் கௌரவத்தையும் மனிதர்கள் அவர்களுடைய குணங்களை பொறுத்துதான் உனக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுப்பாங்களே தவிர ஒருத்தர்கிட்ட காசு பணம் இருக்கிறத வச்சு மட்டும் அவர்களுக்கு அவ்வளவு சுலபமாக கௌரவத்தை கொடுத்துட மாட்டாங்க. அப்படி இப்போதைக்கு சில பேருக்கு கௌரவ பட்டம் கொடுக்கப்பட்டாலும் அவங்க கண்ணு முன்னால மரியாதை காட்டுறது போல இருந்தாலும் அது நிச்சயமாக நடிப்பு தான். காசு பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே மரியாதை அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடுறது இல்ல. அவங்களுடைய செயல்களையும் வார்த்தைகளையும் வச்சுதான் உண்மையான மரியாதையும் கௌரவமும் இருக்குது என் தங்கமே. நீ அப்படி உன்னுடைய செயல்களை சிறப்பாக வச்சுக்கோ. நீ ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையில கவலைப்படுறதுக்காக நேரம் ஒதுக்குனினா அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லாமல் போயிடும். வாழ்க்கைனா கவலையும் கஷ்டமும் இருக்கதான் செய்யும். நான் எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்னு உனக்கு யோசிக்க வேண்டிய இருக்கிற பல விஷயங்களை பத்தி யோசிக்க பழகு. தேவையில்லாம கவலையையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க வேணாமேன்னு செல்லவே. உனக்கு கை கொடுக்க யாரும் இல்ல நினைச்சுதானே கவலைப்படுற. பார்த்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உனக்காக கை தட்டுவதற்கு இந்த உலகமே காத்திருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் அற்புதத்தை செய்ய போறேன். உன்னை பத்தி அடுத்தவங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் யாருடைய கற்பனைக்கும் நீ பொறுப்பாளியாக ஆக மாட்ட. அவங்க சொல்றது அவங்களுடைய வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வருது, அது அவங்களுடைய எண்ணம்னு விட்டுட்டு நீ எப்போதும் போல உன்னுடைய செயல்களை அமைச்சுக்கோ என் செல்லமே. எந்த மனிதர் அடுத்தவரை பற்றி எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரோ அவர்களிடம் எல்லா குறைகளும் இருக்கும். நீ அப்படி தேவையில்லாமல் உன்னை பத்தி யாராவது என்ன சொன்னாலும் கண்டுக்கவும் வேணாம், அதே நேரத்துல நீயும் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லவும் வேணாம். ஏன்னா அடுத்தவனுடைய குறை சொல்வது, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா தன்னுடைய இருக்கக்கூடிய குறைகளை மாற்றிக்கொள்வது என்பது மிகவும் கஷ்டம் அல்லவா. நீ செய்த தர்மமும் நன்மையும் உனக்காக உன் கூட உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையா வரும்.
அதே நேரத்துல நீ செஞ்ச துரோகமும் பாவமும் உனக்கு மட்டுமல்ல, உன் பரம்பரைக்கே சேர்ந்து அதற்குரிய தண்டனையை கொடுக்குங்கிறத மறந்துட வேணாம். அது உன்னை நிம்மதியா வாழ விடாம உன்னையும் உன் குடும்பத்தையும் சீர்குலைத்து உனக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால கவனமா இரு என் செல்லமே. ஏன்னா இயற்கைக்கும் காலத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் மன்னிக்கும் குணமே கிடையாது. நீ என்ன செய்றியோ அதை நிச்சயமா உனக்கு திரும்ப கொடுக்கும். நீ நன்மையும் தர்மமும் செஞ்சினா அதை உனக்கு நல்ல விஷயமா திரும்ப கொடுக்கும். கெட்டதையும் துரோகத்தையும் பாவத்தையும் செஞ்சினா அதை உன் குடும்பத்துக்கே சேர்த்து கொடுக்கும். நீ சொத்து சுகம் என் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன், என் குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறேன் நினைச்சுதானே கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சு சம்பாதிச்சு பணம் பொருள்னு சம்பாதிக்கிற சேர்த்து வைக்கிற. அதே போலதான் நீ செஞ்ச பாவமும் நீ செய்த துரோகமும் ஏமாற்றமும் கூட உன்னோட நின்னுடாம உன் குடும்பத்தையும் சேர்த்து அழிக்கக்கூடியதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியோ தவறோ எந்த இடத்துலயுமே நான் இதுதான் செஞ்சேன், நான் இப்படிதான் செஞ்சேன்னு தைரியமா பேச கத்துக்கோ. அதை விட்டுட்டு நீ தவறு செய்யாமலே ஒருத்தர் உன்னை குறை சொல்லும் போது அந்த இடத்துல பதில் பேசுறதுக்கு பயந்து போய் தயங்கி தயங்கி நின்னா அந்த பயத்திலேயே அந்த பாதி தப்ப நீதான் செஞ்சிருப்பன்னு உன் தலைமையில கட்டிடுவாங்க. ஒருபோதும் ஒருவர் உன்னை பத்தி தவறா சொல்றாங்கன்னு தெரியும் போது உன் தரப்பு விளக்கத்தை அப்போதே எடுத்து சொல்ல தயாரான ஆளாக, தைரியமான ஆளாக நீ இருக்கணும் என் செல்லமே. இல்லைன்னா எல்லா பழியையும் ஓ மேல போட்டுட்டு தவறு செஞ்சவங்க கூட தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. நீ வெற்றி அடைவதற்காக நிச்சயமா பறந்து போக முயற்சி செய். பறக்க முடியலன்னா ஓடி போகவாது செய். ஓடக்கூட முடியாதுன்னு சூழ்நிலை இருந்தால் நடந்து போயாவது வெற்றியை தொட்டுவிடு என் செல்லமே. நடக்கவும் முடியாவிட்டால் ஊர்ந்தாவது போகணும். மொத்தத்துல நீ எங்கேயாவது நகர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இது அவ்வளவுதான், என்னால முடியாது, இதுக்கு மேல எதுவும் தெரியாது, செய்ய முடியாதுன்னு எங்கேயும் நின்றுடக்கூடாது. நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களுடைய பேச்சுதான் ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் இருக்கும். குழி பறிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் அவங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் உன்னிடம் அன்பாய் பாசமாய் பேசினாலும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. நல்லவங்களுக்கு அப்படி பாசாங்கு இப்ப நடிச்சு பேசி தெரியாது. அவங்க யதார்த்தமா உண்மையை பேசிடுவாங்க. ஆனால் பொய்யாய் வாழ்பவர்களும் ஏமாற்றுக்காரர்களும் ரொம்ப சிரிச்சு சிரிச்சு அடுத்தவங்களை ரொம்ப நல்லவங்க மாதிரியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரியும் நடிக்கக்கூடியவர்களாக பேச தெரிந்தவர்களாக இருப்பார்கள். நீதான் யார் எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பேச கத்துக்கோ. உன்னுடைய தகுதியை எப்போதும் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என் செல்லமே. உன்னை விட்டு யாராவது விலகி போனாலும் அது அவர்களுக்காக தான் இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்கணுமே தவிர அதை பத்தி நீ கொஞ்சமும் கவலைப்படாம உன் வாழ்க்கையில திறமைகளை அதிகப்படுத்தி தகுதியை உயர்த்திக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா கெட்டவர்களே நன்றாக வாழும் இந்த உலகத்தில் நல்ல பிள்ளையாகிய உனக்குன்னு ஒரு காலம் வராமலா போயிடும். காலம் நிச்சயமாக பதில் சொல்லும்னு பொறுமையா காத்திரு. உன் வாழ்க்கையை நான் அர்த்தமுள்ளதாக மாற்றத்தான் போகிறேன். தேவையில்லாம அடுத்தவங்களோட வாழ்க்கையில நுழைய வேணாம். உன் வாழ்க்கையில அர்த்தமுள்ள அழகான அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இரு என் தங்கமே. உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லாட்டி கடவுள் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. முதல்ல நீ உன் மீதே தைரியம் கொண்ட ஆளாக இரு.